ஹலோ எவ்ரிஒன், நான் உங்கள் ராஜா. இன்றைய உலகில் பலர் தங்கள் ஆவிக்குரிய நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிக்கும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களுடன் போராடுகிறார்கள். இந்த பழக்கங்களில் முக்கியமானது சுய இன்பம், மது பழக்கம், தீய பழக்கம் போன்ற இவைகள். ஆனால் இவை அனைத்திற்கும் ஒரு ஆழமான காரணம் இருந்தால் என்ன செய்வது? ஒரு காரியத்தை மறவாதேயுங்கள். இது போன்ற உங்களுடைய நடத்தை உங்கள் ஆவியையும் கடவுளுடனான உங்கள் உறவையும் பாதிக்கிறது என்பதை இப்பதிவில் தெளிவாக பார்ப்போம். என் அன்பு பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கை மற்றும் இருதயத்தில் போராட்டங்களை நான் நன்கு அறிவேன். உன் உடலிலும் மனதிலும் நீ எதிர்கொள்ளும் போராட்டங்களை நான் காண்கிறேன். நான் கோபத்தோடு அல்ல, அன்போடு உன்னோடு பேசுகிறேன். நீ கவனமாக கேள். பிகாஸ் உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன். உங்களில் பலர் இயற்கையான செயல் என்று நினைத்து செய்யும் சுய இன்பமானது ஏன் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீங்கு என்று நீ கேட்கிறாய். உனக்கு நான் அளிக்கவே உன்னுடன் நான் தேவனாய கர்த்தர் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, நீ வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விசேஷித்தவன் என்பதை மறவாதே. தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஓர் உயிருள்ள ஆன்மா, உன் உடல் ஓர் ஆலயம், உன் தேவனின் ஆவியை தங்க வைக்கும் புனித பாத்திரமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் பொழுது, சுய இன்பம் தவறில்லை என்று பலர் சொன்னாலும் உங்களில் இருந்து வெளிப்படும் இந்த தீய செயலானது என்னுடன் இருக்கும் தொடர்பை துண்டிக்கப்படுவதை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள். பிகாஸ் அது உங்களை உருவாக்கிய புனித நோக்கமாகிய பெரிய தீட்டிலிருந்து உங்களை பிரிக்கிறது. நம் சரீர ஆசை பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று வேதமாகிய நம் பைபிள் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6:19 இவ்வாறு கூறியுள்ளது: நமது உடலின் நோக்கத்தை சிதைக்கும் செயல்களில் ஈடுபடும் பொழுது, அதாவது தவறான காரியங்களில் நாம் செய்யும் பொழுது, தேவனுடனான நமது தொடர்பை நாம் கவனக்குறைவாக சேதப்படுத்துகிறோம் என்பதை கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமாயிருக்கும் என் அன்பு பிள்ளையே, இச்சை என்பது வெறும் வெளிப்புற செயல் அல்ல, உன் இருதயத்தின் முக்கிய நிலை என்பதை மறவாதே. உன் ஆசைகளை பூர்த்தி செய்ய நீ சுய இன்பத்திற்கு திரும்பும் பொழுது, உன் இதயத்தில் உள்ள ஆழமான சாத்தானின் பசிக்கு நீ உணவளிக்கிறாய் என்பதை மறவாதே. காமத்தின் வெறி, பேசித்தனம், தவறான பழக்கங்கள், இச்சை ஆகியவற்றின் பசி நோக்கமும் இதுவே. ஆனால் இந்த பசி, இச்சை, ஆசைகளால் நிரப்பப்படும் பொழுது உன் வாழ்க்கையில் வெறுமைக்கு மட்டுமே வழிவகுக்கிறது. இச்சை உன் மரணத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை நீ மறவாதே. பிகாஸ் அது உன் கவனத்தை உண்மையான அன்பிலிருந்தும் என்னுடைய உண்மையான நெருக்கத்திலிருந்தும் உனக்கே தெரியாமல் உன்னை விலக்கி செல்கிறது என்பதை மறவாதே. மேலும் இவ்விச்சை திருப்தி அடையாத நிலையில் இருக்கும் பொழுது உன் இருதயத்தை முழுவதும் ஆட்கொள்ளுகிறது. உன்னுடைய காம இச்சையானது உன் தேவன் மீது உள்ள அன்பின் பரிசுத்தத்தை குலைக்கும் செயலாக இருக்கிறது. உன் சரீரத்தை மட்டுமில்லாமல் மற்றவர்களின் சரீரத்தையும் நீ உன் பார்வை மற்றும் இச்சையினால் கெடுப்பதால், இச்செயலால் உன் வம்சமே அந்த சாபத்தை பெறும் என்பதை மறவாதே. நீ செய்யும் ஒவ்வொரு பாவ செயலுக்கும் நீ வாழும் வாழ்க்கையில் விலை உண்டு என்பதை இன்று நீ புரிந்து கொள்வது அவசியம். சுய இன்பம், இச்சை உனக்கு தற்காலிகமாக இன்பம் தரக்கூடியதாக இருக்கும். பட் அது உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில் உனக்கும் எனக்குமான விரிசலில் ஒரு தீர்வை அது தராது என்பதை மறவாதே. என் அன்பு குழந்தையே, நீ இப்பொழுது சுமக்கும் சுமையின் கனத்தை கர்த்தராகிய நான் நன்கு அறிவேன். உன் போராட்டங்களையும், நீ படும் கஷ்டங்களையும், உன் பண தேவைகளையும், நீ படும் அவமானங்களையும், உன் கண்ணீரையும், உன் கவலைகளையும் நான் காண்கிறேன். என் வல்லமையை உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த போரை நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டியதில்லை.
பிகாஸ் உன்னுடன் சேனைகளின் கர்த்தர் நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே. சுய திருப்தியின் சுயேட்சையிலிருந்து விடுபடுவதற்கான திறவுகோல் என்னவென்றால், உன் இதயத்தை என் பக்கம் திருப்புவதாகும். உன் பலவீனத்தில் நீ என்னை தேடும் பொழுது என் பலத்தால் உன்னை நான் நிரப்புவேன். குறைவான நீங்கள் என்னிடத்தில் திரும்பும் பொழுது உங்கள் இருதயத்தில் உள்ள வெறுமையை நான் நிரப்புவேன். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், என் வார்த்தை உனக்காக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் காற்றையும் காணமாட்டீர்கள், மழையும் காணமாட்டீர்கள், ஆனால் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். என் பிள்ளைகளே, எனது அன்பு உங்கள் மகிழ்ச்சி ஆதாரமாக இருக்கட்டும். உன் இச்சையினால் வாழ்வது உனக்கு திருப்தி அல்ல என்பதை எப்பொழுதுமே நீ மறவாதே. உன் இதயத்தில் உள்ள பாவம் எண்ணங்களை நீ மாற்றும். சோதனையை ஜெயிக்க உனக்கு துணையாக இருக்கும் உன் தேவனாகிய என்னிடம் ஜெபம் செய்வது எப்பொழுதும் நீ மறவாதே. இந்த ஜெபம், வேதம் படித்தல், குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுதல் போன்ற ஆவிக்குரிய பழக்கங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். இந்த பயணத்தில் உங்களுடன் நடக்க ஒரு நண்பனாக மற்றும் ஒரு ஆதரவு கோலாக சேனைகளின் கர்த்தர் உன்னுடன் இருக்கிறேன். சோதனைக்கு வழிவகுக்கும் உன் மனதின் இச்சைகளை தவிர்க்கவும். நீங்கள் பார்ப்பதும் படிப்பதும் எழுதுவதும் கேட்பதும் ரசிப்பதும் நம்புவதும் ஆகியவற்றை என் சாயலாக நீங்கள் மாற்றுவதன் மூலம் உங்கள் மனதை தீய பழக்கத்திலிருந்து பாதுகாக்கவும் இக்காரியங்கள் உங்களுக்கு பெரிதும் உதவுகின்றன. பிள்ளையே, நீ பரிசுத்தத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது என் விருப்பத்துடன் உன் ஆசைகளை சீரமைத்து தேர்ந்தெடுக்கும் பொழுது உண்மையான உன் விடுதலின் கதவை திறக்கிறாய் என்பதை மறவாதே. பரிசுத்தத்தின் வெகுமதி என்னவென்றால் அது பரலோகம். உன் ஆசைகளை என்னிடத்தில் ஒப்படைப்பதன் மூலம் உனக்கு கிடைக்கும் வெகுமதி என்னவென்றால் அது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை. என் பிள்ளையாகிய நீங்கள் துதிக்கவும் மற்றும் உலகத்தை கலக்கவும் படைக்கப்பட்டீர்கள். எந்த நிலையிலும் அதை மறவாமல் இருங்கள். உன் தேவனின் விருப்பத்திற்கு இசைவாக நீ வாழும் பொழுது உண்மையான ஆனந்த, மகிழ்ச்சி மற்றும் எல்லா ஆசீர்வாதமும் உன்னை வந்து சேரும். நமது தற்கால ஆசைகளை விட்டு கொடுப்பதன் மூலம்தான் நாம் நிலையான மகிழ்ச்சியும் அமைதியும் அடைய முடியும் என்பதை எப்பொழுதுமே மறவாதே. என் அன்பு பிள்ளையே, என் வார்த்தைகள் கடினமாக இருப்பினும் அதன் நோக்கம் நான் உன்னை அவ்வளவு அதிகமாக நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள். உன் போராட்டங்கள் உன்னை உருவாக்கும் என்பதை நீ அறிந்து கொள். இந்த அற்பமான இச்சை உன்னை இயக்க முடியாது என்பதை உனக்கு சொல்லவே நான் இப்பொழுது இங்கு வந்தேன். நீ அறிவாய். பாலமாயினும் அற்ப பாவமாயினும் இவ்விரண்டிலும் விழுந்து மீள்வது அரிது. உன் தேவனாகிய வல்லமை இதிலும் புதிதாயிருக்கும் 2 பாவங்களை விட்டு என்னிடம் வா, என் சமூகத்தில் விழுந்து அழுதுபார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடக்குமா நடக்காதா என்ற ஆசைகள் உனக்குள் 1000 இருந்தாலும் உன் பாவத்தை உடைத்து உன் தடைகளை தகர்த்து எந்தன் பரத்தில் உன்னை சேர்ப்பேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய என்னிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி வரும்பொழுது உங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும், உங்கள் வறுமைகள் எல்லாம் விலகும், உங்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும், உங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சி பெருகும், உங்கள் எல்லைகள் விரிவாகும், உங்கள் கவலைகள் எல்லாம் பறந்தோடும், உங்கள் பிள்ளைகள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள். நமக்கு இதைவிட வேறென்ன வேண்டும்? இவ்வுலகில் ஒருமுறை கர்த்தர் நேசித்து பாருங்கள். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை கரம் பிடித்து அழைக்கிற தேவன். நன்றி. நாம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.